போனே வருக, கடைமிடற்றோர் மகனே வருக, மனம் பூத்த மலரே வருக, ஓரார் முகனே வருக, சிவானந்த முதலே வருக, அடியாரின் அகனே வருக, பழனிமலை அரசே வருக வருக. நண்பர்களே, உங்கள் அனைவரையும் இன்று சந்திப்பதில் மகிழ்ந்து மகிழ்ச்சி அடைகிறோம். சபாநாயகர் இயக்குநர்கள் குறிப்பிட்டது போல் என்னை 2020 அவசியமாக துபாய்க்கு வரணும்னு சொன்னாங்க. ஆண்டவரோட உத்தரவு கேட்டேன், பின்னாடி போய்க்கலாம்னாரு. நமக்கு தெரியாத அப்புறம் கொரோனா வரப்போகுது. நான் அப்போ வந்து போயிருந்தா உடனே கொரோனா வந்திருக்கோம். இல்லை, ஆண்டவரோட கிருபை 4 வருஷம் முடிச்சு. இந்த வருஷம் வருஷம் சொல்லுவார், நீங்கள் அவசியமாக வரணும், நீங்கள் அவசியமாக வரணும்னு. இந்த வருஷம் அவர் உத்தரவு கேட்டாரு, காப்பி எழுதுறது. அவருக்கு உத்தரவு கொடுக்கல, நான் வர்றதுக்கு உத்தரவு கொடுத்தாரு. அவர் கேட்டார், நான் காப்பி எடுக்கணும், எப்படியாவது காப்பி எடுக்கணும்னாரு. அதுக்கு ஒரு சில காரணங்கள், எதுவும் ஒரு காரணமாக தான் ஆண்டவன் செய்கிறேன். அவருக்கு அதை கொடுக்கல. ஆண்டவன் அவர் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லாமல் இருந்தார், நம்ம இப்படி பண்ணிட்டாரு அப்படின்னு. நான் அப்போ சொன்னேன், எது ஒன்று நடக்குதோ அதை ஆண்டவன் நடத்திக்கிறார், அதை நம்ம ஏற்றுக்கணும். காரணம் இல்லாமல் எதுவும் இல்லை அப்படின்னு. பின்னாடி எனக்கு நீங்கள் இந்த வருஷம் வருவீங்களான்னு, கண்டிப்பாக வர்றேன்னு சொன்னேன். அவருக்கு பெரிய சந்தோஷம், நம்ம கூட்டிகிட்டு போயிட முடியும் இந்த வருஷம். எனக்கு ஒரு நிம்மதியாக இருந்தது இங்கே வந்த பயணம். நான் உங்களை எல்லாம் பார்த்தபோது இங்கே நல்லா தெரிஞ்சது. நானும் பல நேரங்களுக்கு போகிறேன், இப்போ பார்க்குறேன். ஊழியெல்லாம் எந்தெந்த கூட்டு போகிறாங்க, இப்போ பார்க்குறேன். இந்த பழனிக்கு போகும்போது எப்படியெல்லாம் பண்ணுவாங்களோ அது அந்த அளவுக்கு இவங்களும் நேர்த்தியாகவும் சரியாகவும் செய்ய முயற்சிக்கிறார்கள். ஏன்னா இந்த பிள்ளைங்க படிக்கிறது மிக பெரும் சந்தோஷத்தை தெரியுது. இங்கேயும் இந்த பிள்ளைகள் வரல. இது இந்த துபாய் அபுதாபி இந்த இங்கே இருக்க நகரத்தாருக்கு கிடைச்சி பெறுவேன். நீங்கள் பிள்ளைங்களை அடுத்த ஜென்ரேஷனை நம்ம ஆண்டவன்கிட்ட கொண்டு வருவீங்க. இது ஒரு பெரிய பெருமை. இதுதான் எல்லா இடத்துலையும் வேணும். நான் காரைக்குடியில் என்னோட வீட்டில் பெரிய பூஜைகள்ட்ட சொல்கிறேன், நீங்கள் அடுத்த ஜென்ரேஷனை கொண்டு வாங்க. அவங்கள்ட்ட போய் செல்ஃபோனை கையில் கொடுத்துட்டு போயிருக்கீங்க, நீங்கள் ஆண்டவனை கையில் கொடுங்க. ஆண்டவனை கொடுத்தா தான் வாழ்க்கை அப்படின்னு சொல்கிறேன். இப்போ 1-2 வர ஆரம்பிக்கிறதோடைய இன்னும் யார் கேட்டான்னு சொல்கிறாங்க, அவங்களுக்கு படிப்பு இருக்குன்றாங்க, செல்ஃபோனில் பார்க்குறதுக்கு நேரம் பத்தலைன்றாங்க பிள்ளைங்களுக்கு. அதுக்கு மேலே பிள்ளைகளை கூப்பிட்டா அதுன்னு சொல்லுது, நீங்கள் போயிட்டு வாங்க, நான் இதே பார்த்துக்கிறேன். இதை நீங்கள் தான் மாற்றணும். நீங்கள் இப்போ ஓரளவுக்கு இதை கொண்டாந்துருக்கிறத பார்த்தா மற்றவங்க மாற்றுவாங்கன்னு நான் நம்புகிறேன். பழனி வரலாறு சொன்னாங்க, பழனியில் 3 பேர். பழனிக்கு ஒரு நெடிய வரலாறு உண்டு. இப்போ நாகப்பட்டினம் பேசிக்கிட்டு இருக்கும்போது சொன்னாங்க, கார்த்திகை மாதத்துலேருந்து இங்கே ஞாயிற்றுக்கிழமை பார்த்தீங்கன்னா வைப்போம். இந்த ஏரியாவில் ஒரு ஞாயிற்றுக்கிழமையும் இருக்கும். கடைசியில் ஒரு பெரிய பூஜை நடத்துவோம். இதே தான் திருவள்ளூரில் சொல்லுவாங்க, இதே தான் நம்ம ஊர்களையும் சொல்லுவாங்க. எங்கே போனாலும் இந்த பழனி அந்த கார்த்திகை மாதம் ஆரம்பிச்சிச்சுன்னா பழனி ஒரு திருவிழா. நம்ம நகரத்தார்கள் மிகப்பெரிய பாரம்பரியத்தை உடையவர். எதை செஞ்சாலும் ஒரு காரணம் இருக்கும். எதையும் ஆண்டவனை வச்சு நம்ம செய்வோம். இந்த பழனி வரலாறும் ஆண்டவனை வச்சு தான் வந்தது. நம்ம யாரும் போகலை, ஆண்டவன் தான் கூட்டு போனார். முதல்ல உப்பு விவகாரம் பண்ண போனாங்க. அப்போ போய் சாமியை கும்பிட்டாங்க. அவங்க தான் முதல்ல போனவங்க. அவங்களுக்கு தான் முதல் மரியாதைன்னு இன்னமும் பண்ணிக்கிட்டு இருக்கோம். 2வது ஒருத்தர் அவங்களுக்கு அருளில் வந்தார். 3வது எங்களுக்கு நேரில் வந்தார். இதுதான் பழனியோட சுருக்கமான வரலாறு. ஏன் இந்த 3 குடும்பமும் போகுது, ஏன் இவங்களே வர்றாங்க, இவங்களுக்கு வந்து ஆள் இல்லையா, இதெல்லாம் நிறைய பேருக்கு பல கேள்விகள் உண்டு. இது நம்மளாம் வச்சுக்கிட்ட பிரார்த்தனையோ நம்மளாம் வச்சுக்கிட்ட பாத யாத்திரையோ இல்லை. இது ஆண்டவன் ஏற்படுத்தி வச்சது. இவர் தான் வழி நடத்துறாரு. நான் எப்படி சொல்ல முடியும்? சபா இயக்குனவர்கள் வந்து ஒரு 8 வருஷம் இருக்கும்போது, ஒரு 8 வருஷத்துக்கு முன்னாடி ரெட்டியார் சத்திரத்துக்கு வரல. ரெட்டியார் சத்திரம் வந்து சேரல. ரெட்டியார் சத்திரம் வர்றதுக்கு முன்னாடி மயங்கி விழுந்துட்டாங்க. அப்படி உட்காந்துருக்காங்க. எல்லாரும் பார்த்தவங்க சொல்கிறாங்க, அவங்களுக்கு ஏதோ பிடிச்சிருச்சு, அவங்களுக்கு பேய் பிடிச்சிருச்சு, எது சொன்னாலும் கேட்கல, அவங்க மாதிரி உட்காந்துருக்காங்கன்னு சொன்னாங்க. நான் போய் பார்த்தேன், ஊதியை போட்டேன். அடுத்து சொன்னேன், அவங்க ஆட்டோமேட்டிக்காக வருவாங்க, நீங்கள் எதுவும் பிரச்சனை இல்லை, நீங்கள் பாடி இருங்க, அவங்க வந்துடுவாங்கன்னு. ஒரு இடமும் ஊதி வாங்கி சொன்னேன். இந்த காவிரி நல்லா வந்து சேரணும்னு சொன்னேன். ஆனால் ஒரு பிள்ளையும் நம்பல அன்னைக்கு. யாரும் சுற்றி இருந்தவங்களோட, ஏன்னா அவங்க நிலவும் அந்த மாதிரி இருந்தது. அவங்கள தப்பு இல்லை, அந்த பக்கத்தில் பார்த்தவங்களுக்கு தான் தெரியும். இப்போ இருக்கவங்களுக்கு இப்போ சொன்னால் தெரியாது. அந்த மாதிரி இருந்துச்சு. இன்னும் சில பேர்
தவறான ஒரு பதிலெல்லாம் சொன்னாங்க. அப்போ அது அவங்களுக்கு தெரியும், அதை நான் பப்ளிக்கில் சொல்ல முடியல. அந்த மாதிரிலாம் சொன்னாங்க. இது எப்படி நடந்தது? இதுதான் ஆண்டவர். அவர் என்ன சொல்கிறாரோ அதை நடத்திப்பார். எப்படி நடத்துறாரு நமக்கே தெரியாது. இதுதான் அவரோட கருணை. இந்த பழனி பயண வரலாற்றில் எத்தனையோ இடையூறுகளை நம்ம சந்திச்சிருக்கிறோம். இப்போ நம்ம பார்த்துருக்கிறோம், கொரோனாங்கிற எஃபெக்டை நம்ம நிறைய பார்த்துருக்கிறோம். அத்தனையும் மூடிட்டாங்க. அது பழனிக்கு ஏன் இவ்வளோ பெருமை அப்படின்னா, இத்தனை இந்த கார்த்திகை மாதம் ஆரம்பித்தோடனே ஏன் எல்லாரும் பழனியாண்டவரை நோக்கி திரும்பிடுறோம் அப்படின்னா, அவரோட கருணை தான் காரணம். இதுக்கு மிஞ்சின கருணை கிடையாது. எதையும் தூக்கி போடுவார். கொரோனா வந்துச்சு, எல்லாரும் வந்து எல்லா பாத யாத்திரையும் நின்றுச்சு. வைத்தீஸ்வரன் பாத யாத்திரை, திருத்தணி பாத யாத்திரை, இதெல்லாம் நீங்கள் உங்களுக்கு தெரியும். பழனி தான் மூலாதாரம். 425 ஆண்டு கால வரலாறு வேற எதுக்கும் இல்லை. எந்த பாத யாத்திரை, எந்த ஒரு தர்மம், எதுக்கும் இந்த வரலாறு இல்லை. நாம் ஈவன் காசியை நீங்கள் எடுத்துக்கலாம். காசி 200 வருஷம் வரலாறு. பழனிக்கு மட்டும்தான் 400 வருஷம் வரலாறு. இன்னைக்கு வரைக்கும் தொடர்ந்து நடக்குது. ஒரு வருஷம் இடைவெளி இல்லாமல். நான் சீஃப் மினிஸ்டர் அப்போ இருந்த எடப்பாடியை போய் பார்த்தேன் பர்மிஷனுக்காக. அப்போ அவர் சொன்னார், ஐயா தெரியாது, நீங்களாம் போனீங்கன்னா செத்து போயிருவீங்க அப்படின்னாரு. அப்போ நான் சொன்னேன், ஐயா உங்கள் பேர் பழனிசாமி, நாங்கள் கருணைக்கு தான் அவர் போகிறோம். அந்த கருணை இங்கே எதிர்பார்க்குறோம். எங்கள் முன்னோர்கள் போயிருக்காங்க, வேர்ல்டு வாரில் போயிருக்காங்க. வேர்ல்டு வார் நடந்த எல்லா வேர்ல்டு வார்லையும் முன்னோர்கள் போயிருக்காங்க. அப்பவும் இவருக்கு துணிஞ்சு தான் போயிருக்காங்க. அடுத்து ஃப்ளேக்குன்னு ஒன்று வந்திருக்கு. அப்போ இப்போ இருக்க மாதிரிலாம் கிடையாது. அப்போ டோட்டலாக அரெஸ்ட் பண்ணிட்டான். எந்த பக்கமும் யாரும் போக முடியாது. அப்போ ஒரு துண்டு சிட்டை எங்கள் வீட்டில் இருந்துச்சு. எழுதியிருக்காங்க பர்மிஷனுக்கு, ஜில்லா கலெக்டர்னு போட்டு எங்களுக்கு ரேஷனில் சீனி தரணும், அரிசி தரணும் அப்படின்னு. நீங்கள் பார்த்துருக்கு, இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அசைவமாக பார்ப்பீங்க. 18 கிலோ கேட்டிருக்காங்க. இந்த 18 கிலோ அரிசி வாங்குறது அவ்வளோ சிரமமாக இருந்திருக்கு அந்த காலத்தில். அரிசி 18 கிலோ அரிசிக்கு ஜாங்ஷன் வாங்கணும் கவர்மெண்ட்டில். அதுக்கு எழுதியிருக்காங்க, ஃப்ளேக் காலத்தில் நாங்கள் இவ்வளோ பேர் போகிறோம், எங்களுக்கு அரிசி கொடுக்கணும். ஃப்ளேக்கில் நடந்திருக்கு. காலராவில் நடந்திருக்கு. காலராங்கிறது வந்து எங்கே போனாலும் அந்த காலராவில் நிறைய பேர் படிச்சிருக்காங்க. அப்போ எல்லாமே நின்றுருக்கு. ஆனால் அந்த பாதையத்தை நிற்கணும். அதனால நாங்கள் உயிருக்காக இல்லை, நாங்கள் பிறந்ததே இவருக்கு தான். நாங்கள் இவரோட அடிமை. இவருக்கு நடத்துறது தான் எங்களோட வேலை. அதனால நீங்க எங்களுக்கு பர்மிஷன் கொடுக்கணும்னு கேட்டேன். அவர் சொன்னாரு, இதுக்கு மேல வார்த்தைகளை பேசுறதுக்கு ஆபிஷியலா தர முடியாது, ஆனா உங்களுக்கு எல்லாமே நடக்கும், நீங்க புறப்படலாம்னு சொன்னாங்க. இதுதான் பள்ளியாண்டோட கிருபை. அன்னைக்கு எந்த பாதயாத்திரையும் நின்று போச்சு, பள்ளி பாதயாத்திரை மட்டும் நடந்தது. பழனி தான் முதல்ல கதை திறந்துச்சு. அதுக்கப்புறம் எல்லா சபையும் திறந்துச்சு. ஃபர்ஸ்ட் திறந்தது பள்ளியாண்டவர். அடுத்தது பழனிக்கு இன்னொரு விசேஷமும் உண்டு. உங்க எல்லாருக்கும் ஒரு குலதெய்வம் இருக்கும். நம்மெல்லாம் 96 ஊரை சேர்ந்தவங்க. இப்போ 76 ஊரில் வசிக்கும். எல்லாரும் ஒரு இடத்துல 10 பேர் வந்தோம், 10 பேர் வெளியூருக்கு தொழிலுக்காக வந்தோம். ஊரில் இருக்கிறது ரொம்ப கொஞ்சம். இதில் நம்ம எல்லாருக்கும் ஒரு குலதெய்வம் உண்டு. ஒரு குலதெய்வத்தை இன்னொருத்தருக்கு போய் எங்களோட சாமின்னு சொல்றது இல்லை. இது அவங்க குலதெய்வம்னு நம்ம சொல்லுவோம். நம்மோட குலதெய்வம் தான் நம்மோட குலதெய்வம்னு சொல்லுவோம். அடுத்தது வீட்டு சாமி. நம்ம வீட்டில் படைப்போம். இந்த படைக்கும் போது வீட்டு படைப்புன்னு படைப்போம், ஐயாக்கு வீட்டு படைப்புன்னு படைப்போம், பொது படைப்புன்னு படைப்போம். இந்த பொது படைப்புல அதுக்கு சேர்ந்தவங்க மட்டும் எங்களுக்கு எங்கள் சாமிக்கு படைக்கணும்னு சொல்லுவோம். மற்றவங்க விருந்தினராகவோ சாமி கும்பிட்றவங்களாக போவோம், எங்களோட சாமின்னு சொல்றதில்ல. அவங்க படைக்கிறாங்க, அவங்களோட சாமிக்கு நான் போய் சாமி கும்பிட்டு வர போகிறேன் அப்படின்னு தான் நம்ம சொல்கிறோம். இதுக்கு அடுத்தது நம்ம எல்லாரும் ஒரு ஊரில் இருப்போம். அந்த ஊருக்கு ஒரு தெய்வம் இருக்கும். காரைக்குடினா கொப்பாத்தாள், நாட்டசங்கோட்டைனா கர்ணாத்தாள், அந்த மாதிரி ஊருக்கு ஒரு தெய்வம் இருக்கும். அந்த ஊருக்காரங்களாம் சேர்ந்து மொத்தமாக அந்த சாமியை கும்பிடுவோம். காரைக்குடி இருக்கவங்க கொப்பாத்தாளை கும்பிடுவோம், கண்டனூர் இருக்கிறவங்க செல்லாத்தாளை கும்பிடுவாங்க. இந்த மாதிரி ஒருத்தரும் ஒரு ஊரில் இருந்து. ஸோ நம்ம வீட்டுக்குள்ளே இருந்த தனித்தனி வீடாக இருந்தோம். அடுத்தது ஒரு பங்காளி ஆனோம். அடுத்தது ஒரு ஊர் ஆனோம். அடுத்தது நமக்கு 9 கோயில்னு, நமக்கு 9 பேர். நம்மளோட கோயில்னு சொல்கிறது நம்மளோட கோயிலை மட்டும்தான். நாங்கள் வைரவன்பட்டி பிள்ளையார்பட்டிக்கு போனால் எங்கோட கோயில்னு சொல்கிறது இல்லை, நகரத்தான் கோயில்னு சொல்லுவோம். வைரவன்பட்டிக்கு போனால்
நம்மளோட கோயில் வந்திருக்கேன், எங்கள் கோயில் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறது நம்மளோட கோயில் தான். நம்மளோட 9 பிரிவு. இந்த 9 பிரிவும் மொத்தமாக சேர்ந்து நிற்கிறது எங்கே அப்படின்னா, அதாவது நம்ம நகரத்தில் மொத்த குளமே மொத்தமாக ஒரு கொடையில் வருதுன்னா அது பழனிக்கு மட்டும்தான். மட்டும்தான் 96 ஊரும் ஒன்று சேர்ந்து போகும். மற்ற எங்கேயும் கிடையாது, எந்த பாதயாத்திரையும் கிடையாது, எந்த ஒரு ஃபங்க்ஷன்லையும் கிடையாது, எந்த கோயிலில் எந்த ஃபங்க்ஷன்லையும் கிடையாது. பழனிக்கு மட்டும்தான் சகல பேரும். நம்ம மொத்த குலமே பழனியோட ஒப்படைக்கல தான். அவர் தான் நமக்கு அத்தனையும். நம்ம காவடி விஷயத்தையும் நீங்கள் பார்க்கலாம். இந்த 76 ஊர்லேருந்து ஒரு ஆளாவது இருப்பார் ஒரு ஊரில், இல்லாமல் இருக்கவே இருக்காது. காசிக்கும் பழனிக்கும் ஒரு தொடர்பு உண்டு. காசி சத்திரம் பழனியில் திறந்தாங்க, அதை போய் திறந்து வச்சோம் 3 பேரும். அப்போ இதெல்லாம் சொன்னேன், பழனிக்கும் காசிக்கும் ஒரு தொடர்பு உண்டு. காசியில் இருக்கவங்கள 96 ஊர் சேர்ந்து செலக்ட் பண்ணுவாங்க. ஆனால் இங்கே எங்களை செலக்ட் பண்ணலை, ஆண்டவன் வச்சிருக்காரு. ஆனால் 96 ஊரை சேர்த்து ஃபஸ்ட்டு பழனி, பின்னாடி தான் காசி. இன்னைக்கு காசி நம்ம விடுதி நமக்கு எவ்வளோ பெருமைங்கிறது உங்கள் எல்லாருக்கும் தெரியும். இன்னைக்கு இந்த துபாய்க்கு நம்ம வரோம்னா, இப்போ நீங்கள் எல்லோரும் இருக்கீங்க, சந்தோஷமாக கூப்பிட்டு வரீங்க. நம்ம நிம்மதியே தமிழ்நாட்டில் இருக்க மாதிரி தான் ஒரு உணர்வு எனக்கு. நான் ஃபாரின் வந்த மாதிரி எனக்கு தெரியல. இங்கேயே சொன்னேன், நம்ம ஊரில் எப்படி இருக்குமோ இதே பேச்சு தான் எனக்கு. வெளியில் போனாலும் தமிழ் கேட்குது, ஹிந்தி மேக்ஸிமம் ஹிந்தி. ஒரு இந்தியாவில் இருக்க மாதிரி தான் ஒரு தெரியுது, ஒழிய ஒரு ஃபாரினில் வந்த மாதிரி ஒரு உணர்வு இல்லை. இதே மாதிரி தான் காசிக்கு நம்ம போயிருந்தாலும் நம்ம ஒரு விடுதியில் நமக்கு சம்ப மற்ற எல்லாமே இருக்கிறதுனால நம்ம இந்த தர்மங்கள் பூராமே எதனால, இது எப்படி நம்ம ஊரில் இருக்க மாதிரி இங்கே துபாயில் இருக்கோம்னா இதுக்கு என்ன காரணம்? நம்ம முன்னோர்கள் வகுத்து வச்ச தர்மம். இந்த தர்மம் தான் நம்மளோட அடையாளம். நமக்கு நம்ம சமூகம் மிகச்சிறிய சமூகம். இன்னைக்கு 7 கோடி பேர் இருக்க தமிழ்நாட்டில் நம்ம எங்கே போனாலும் தெரியும். நகரத்தார்னா அது ஒரு முக்கியமான ஒரு வரவேற்பு நமக்கு கிடைக்குது. மயிலம்ங்கிற ஊருக்கு போயிருந்தேன், திண்டிவனத்துக்கிட்ட. பயங்கர கூட்டம். அப்போ உள்ளே போய் சாமியை கும்பிட்டு உள்ளே போகிறது, சாமியை கும்பிட்றது உள்ளே போய் நிற்கிறேன். ஐயர் பார்த்து கேட்டார், நீங்கள் நகரத்தாரா அப்படின்னு கேட்டார். ஆமான்னு சொன்னேன். நீங்கள் சத்த நில்லுக்கு வந்தார். நான் நின்னோன்னே ஒரு 1/4 மணி நேரம் கழித்து எங்களை உள்ளே கூட்டி போய் 1/2 மணி நேரம் அபிஷேகம் பண்ணாங்க சார். அவர் அபிஷேகம் பண்ணால் நின்று பார்த்துக்கிட்டோம் 1/2 மணி நேரம். இந்த நகரத்தாருங்கிற ஒரு மதிப்புக்கு தான். எங்களை அவர் யாருக்கும் தெரியாது. அப்போ நகரத்தாருக்கு எவ்வளோ மதிப்பு எங்கே போனாலும் இருக்குது. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, நம்ம முன்னோர்கள் வச்ச தர்மம் தான். அவங்க தர்மத்தை பண்ணி வச்சாங்க, நம்ம ஃபாலோ பண்ண முடியாமல் தர்மம். இன்னைக்கு எல்லா ஃபெசிலிட்டியும் நம்மகிட்ட இருக்குது. டெலிகம்யூனிகேஷன் இருக்குது, வெஹிக்கிள் ஃபெசிலிட்டி இருக்குது, ஃபினான்ஸ் இருக்குது, நமக்கு என்னென்ன வேணுமோ எல்லாமே இருக்குது. ஆனால் நம்மளால நடத்த முடியல. பெரும் கஷ்டப்படுறோம். அவங்க சொன்னாங்க நிறைய பிரச்சனை சந்திக்க வேண்டி வரும். என்ன மாதிரி வருதுன்னே தெரியாது. ஒரு பக்கம் கவர்மெண்ட்டில் வரும், ஒரு பக்கம் போலீஸ் வழியில் வரும், ஒரு பக்கம் நம்ம நடந்து போகிறவங்கள வரும். நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஒரு 5-6 பேர் சேர்ந்து டூர்லாம் ஆர்கனைஸ் பண்ணுறாங்க. இப்போ சுப்பெல்லாம் ஆர்கனைஸ் பண்ணுறாங்க. ஒரு டூர் ஆர்கனைஸ் பண்ணால் எவ்வளோ சிரமப்படுவீங்க எல்லாரையும் சேர்க்கறதுன்னு. நாங்கள் இந்த 96 வரையும் சேர்த்து போகணும். எந்த கண்ட்ரோலும் நம்மகிட்ட கிடையாது. இன்னைக்கு பொண்டாட்டி கண்ட்ரோலே புருஷன் இல்லை, புருஷன் கண்ட்ரோல் பொண்டாட்டி இல்லை. அந்த நிலைமையில் நம்ம இருக்கோம். இன்னைக்கு இருக்க லெவலில் இந்த எல்லாரையும் சேர்த்து நம்ம நல்லதாக கூட்டி போய் சேர்த்து நல்லதாக கூட்டு வரணும். இந்த தர்மங்கள் தான் நம்ம இதை நடத்த வைக்கிது. முன்னோர்கள் வச்ச தர்மம் அவங்க தான் முதல்ல ஆரம்பித்தாங்க. அன்னச்சத்திரம், விடுதிகள், கும்பாபிஷேகம், பசுமடம், வேத பாடசாலை, இதெல்லாம் தொடங்கி நமக்கு வடிவகுத்து வச்சாங்க. இதுதான் நம்மளை காத்துட்டு வந்துச்சு. ஆண்டவனுக்கு செய்கிற நித்தியப்படியும் பசுமடமும் கோசாலைகளும் பாடசாலைகளும் நம்மளை காத்துச்சு. இப்போ என்ன பண்ணுறோம்? பசுமடத்தை எடுத்து ஊருக்கு கொண்டு வரோம். இதெல்லாம் மாறணும். இப்போ நான் எனக்கு ஒன்று துபாயில் சந்தோஷமாக இருந்துச்சு. நிறைய திருப்புகளுக்கு மாறியிருக்காங்க. திருப்புகள் தான் ஆண்டவனோட அச்சாணி. இது நம்ம சபா மையமனுக்கு மிகப்பெரிய ஒரு பெருமை. இவர் இங்கே நிறைய பண்ணி நிறைய பேரை கொண்டு வந்திருக்காரு, நிறைய இது குறைச்சிருக்காரு. இதே மாதிரி இங்கே மையமன் ஒருத்தர் நம்ம கிளாஸ்லாம் கண்டக்ட் பண்ணுறாங்க. சின்ன பிள்ளைகள்லாம் அருமையாக படிக்குது. இவங்களுக்கு தெரியணும் சாமி. இது வந்தால் தான் நம்ம அடுத்த ஜென்ரேஷனுக்கு சரியான முறையில் வழி பண்ணி கொடுத்தா தான் நம்ம சரியான முறையில் வாழ்ந்துருக்கோம்னு அர்த்தம். நம்ம நல்லா இருக்கிறத காரணம் நம்ம
செட்டி வீட்டில் ஒன்று உண்டு. பணம் சம்பளம் வாங்கினோம்னா முதல்ல சாமிக்கு, ரெண்டாவது பிள்ளைக்கு, மூணாவது தான் நமக்கு. ஸோ முதல்ல சாமிக்கு, ரெண்டாவது பிள்ளைக்கு, மூணாவது தான் நமக்கு. புள்ள நல்லா இருந்தால் தான் நம்ம வாழ்க்கையில் ஜெயிச்சிருக்கோம். இந்த ஜெயிக்கணும்னா அதுக்கு என்ன செய்யணும்? முருகனை பிடிச்சிக்கணும். அதுவும் குறிப்பாக தண்டாயுதபாணியை பிடிச்சிக்கணும். எங்கே போனாலும் நம்ம முன்னோர்கள் எல்லாம் வெளிநாட்டுக்கு போனோம்னா நம்ம முன்னோர்கள் பூராமே பர்மா, சீவம், மலேசியா, சிலோன் எல்லாத்துக்கும் போனவங்க. எல்லா இடத்துலையும் அவங்க தண்டாயுதபாணிக்கு தான் கோயில் கட்டினாங்க. எங்கேயும் பெருமாள் கோயில் கட்டலை, விஷ்ணு கோயிலோ ராமர் கோயிலோ நம்ம எங்கேயும் கட்டலை, சிவன் கோயிலும் கட்டலை, வெளிநாட்டில் சிவன் கோயிலும் கட்டலை. நம்ம கட்டினது பூராமே தண்டாயுதபாணி தான். தண்டாயுதபாணிக்கு தான் கடல் தாண்டுற சக்தி உண்டு. கடல் தாண்டுற சக்தி தண்டாயுதபாணிக்கு தான். முன்னாடிலாம் உங்களுக்கு தெரியலாம், ஐயர் வீட்டில் கடல் தாண்ட மாட்டாங்க. ஐயர் வீட்டில் கடல் தாண்ட மாட்டாங்க. ராமானுஜாரம் வந்து தீ போட்டாங்க. ஒரு பெரிய மேலே கடல் தாண்டுறான்ற ஒரு காரணத்துக்காக ஒரு கிரிமிஷனே பண்ணல, தீ போட்டாங்க வெளியில. கடல் தாண்டிட்டாரு. கடல் தாண்ட மாட்டாங்க. ஏன்னா கடல் தாண்டினா என்னங்கிறது அது அதில் படித்தவங்களுக்கு தெரியும். இந்த கடலையும் தாண்டி போக முடியும்னா அங்கே சக்தி வரணும்னா யாரோட சக்தி வரலாம்? தண்டாயுதபாணி மட்டும்தான் வருவார். இதை நம்ம முன்னோர்கள் பர்ஃபெக்டாக கண்டுபிடிச்சுதான் அவங்க எல்லா இடத்துலையும் தண்டாயுதபாணி கோயிலை கட்டினாங்க. இன்னைக்கு நீங்கள் சிலோன்லையும், சிங்கப்பூர்லையும், மலேசியாலையும் சைவான்கிற வியட்நாம், இப்போ இருக்கிற வியட்நாம், அதுக்கு பர்மா, எங்கே போனாலும் நீங்கள் தண்டாயுதபாணி கோயிலை பார்க்கலாம். இப்போ இங்கே தண்டாயுதபாணி கோயில் மாதிரி இப்போ இங்கேயும் எல்லாமே நீங்கள்லாம் பிரமாதமாக பண்ணுறீங்க. நீங்கள் தண்டாயுதபாணியை பிடிக்கிறதுனால தான் உங்கள் வளர்ச்சி அதிகமாகுது. வளர்ச்சி என்ன வேணும்? சரியான ஆயுதத்தை நீங்கள் பிடிச்சிருக்கீங்க. இதுதான் உங்களுக்கு ஆயுதம். இந்த சக்தியால் எதையும் செய்ய முடியும், எதையும் கொண்டு வர முடியும். நீங்கள் இந்த சக்திக்குள்ளது என்ன அப்படின்னா, ஒரு வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு போகிறீங்க. அங்கே போய் யாரும் எனக்கு ஒரு கேஸ் நடக்குது, விடுதலை ஆகணும்னு யாரும் கேட்கறது இல்லை. எனக்கு உடம்பு சௌரியமாகணும்னு கேட்பாங்க. வைத்தீஸ்வரன் போய் எனக்கு ஏதாவது உடம்பு சௌரியமாகணும், பிள்ளைக்கு உடம்பு சௌரியமாகணும், கொண்டாடி சௌரியமாக இருக்கணும், அத்தா பச்சி நல்லா இருக்கணும், இதுதான் கேட்பாங்க வைத்தீஸ்வரன் கோயிலில். திருவேலி மலையில் போய் எனக்கு நல்ல மாப்பிள்ளை வேணும்னு கேட்பாங்க. காஞ்சிபுரம் வடக்கத்தீஸ்வரர் கோயிலில் போய் கேஸ் எல்லாம் விடுதலை ஆகணும்னு கேட்பாங்க. இது மாதிரி ஒரு கோயிலுக்கும் ஒரு பிரார்த்தனை உண்டு. திருக்கடையூருக்கு போனால் ஆயுசை நீட்டிக்கும். ஒரு ஊரில் ஒரு பொண்ணு நல்லா கேட்டுச்சு, எல்லா இடத்துலையும் இங்கே தானே இருக்கு, ஏன் ஒரு இடத்துல நம்ம சாமி போட வேண்டியதானே, அங்கே போய் ஏன் கும்பிட்றோம், இங்கே போய் அதுவும் அதே லிங்கம் தானே. இங்கே இருக்க, அதாவது திருக்கடையூரில் இருக்க அதே லிங்கேஸ்வரர் தான் இவர் திருக்கடையூரில் ஆயுஷை நீடிக்கிறார். வைத்தியநாதனாக இருக்கும்போது உடல் நலத்தை தர்றாரு. திருவேலி மலையில் நல்ல மாப்பிள்ளையை கொடுக்குறாரு. திருமணம் செய்யல, கல்யாணத்தை நடத்திக்கிறார். ஒரு இடத்துலையும் ஒரு வேலையை செய்கிறார். எப்படின்னா, நம்ம காலையில் வீட்டில் முதல்ல கோலம் போடுவோம்ல, அடுத்தது சமைப்போம், அதுக்கடுத்தது குளிச்சு ஆஃபீஸ் போவோம், ஆஃபீஸில் ஒரு வேலையை பார்ப்போம், திருப்பி வந்து நம்ம வீட்டுக்காரனுக்கு மனைவியாக இருப்போம், பிள்ளைக்கு தாயாக இருப்போம். இது மாதிரி ஒரே நாள் பல இடத்துல பல வேலையை செய்கிற மாதிரி இறைவன் ஒரு இடத்துல ஒரு பணியை செய்கிறார். ஒரு இடத்துக்கும் ஒன்னொன்றுக்காக நம்ம போவோம். பழனி ஒன்றுக்கு மட்டும்தான் எந்த ஒரு பிரார்த்தனையாக இருந்தாலும், எந்த ஒரு தேவையாக இருந்தாலும், வேலை கிடைக்கணும்னாலும் சரி, உடல் உபாதைனாலும் சரி, ஆயுசு நீட்டிக்கணும்னாலும் சரி, கேஸுக்கு எந்த விடுதலை, கேஸ் இருந்தாலும் விடுதலை ஆகணும், கேஸ் நம்ம சாதாரணமாக இருக்கணும், தர்மம் ஜெயிக்கணும் அப்படின்னாலும் சரி, இது எல்லாத்துக்கும் ஒரே இடத்துக்கு போகணும்னா ஒரே இடம் பழனி தான். இதுதான் பழனியோட பெருமை. இதனால தான் பழனியில் என்னைக்கும் கூட்டம் குறையிறதே இல்லை. என்னைக்கும் கூட்டம் குறையிறதே இல்லை. யாராவது ஒருத்தர் பழனிக்கு போயிட்டு இங்கே நான் பழனிக்கு போக மாட்டேன்னு சொன்ன வரலாறு கிடையாது. இது வரைக்கும் வரலாறு கிடையாது. முதல்ல சொல்லுவாங்க, நான் ஒரு வருஷம் காவடி எடுக்கலாம்னு கேட்பாங்க. ஒரு வருஷம் காவடி எடுத்துனா முடிஞ்சிச்சு. அடுத்த வருஷம் கார்த்திகை மாதம் எப்போ ஆரம்பிக்கும் இருப்பாங்க. அடுத்து ஆட்டோமேட்டிக்காக வந்துடுவாங்க. ஏன்னா அந்த சக்தியோட இது என்னன்னா, அது
அது ஒரு காந்தம். போனால் பிடிச்சிக்கிட்டோம், விடாது. அது விட்டுச்சு, நமக்கு ஒன்றும் கிடையாது. அது விட்டுச்சுன்னா நமக்கு ஒன்றும் இல்லை, நம்ம காகிதம் கைப்பட வேண்டியதான். அத்தனையும் அதான். இந்த மாதிரி இந்த பழனியை நடத்துறதுல பல தர்மங்கள், தர்ம புண்ணியவான்கள் பல தர்மத்தை செஞ்சு தான் பண்ணி போகிறோம். எத்தனையோ பேர் அன்னதானத்துக்கு செலவு செய்கிறாங்க, நிறைய பேர் சாப்பிட்டு கொடுக்குறாங்க, சாதனை கொடுக்குறாங்க, டிஃபன் கொடுக்குறாங்க, தண்ணி கொடுக்குறாங்க, குளிக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணி கொடுக்குறாங்க, ஒரு தங்குறதுக்கு ஏற்பாடு பண்ணி கொடுக்குறாங்க. இவ்வளவு தர்மமும் பண்ணி தான் நம்ம பண்ணி போகிறோம். நான் சிம்சனில் முன்னாடி ஜிஎம்மாக இருந்தேன். அப்போ எங்கள் சீஃப் டைரக்டர் சொன்னார், லீவ் கேட்கும்போது 4 மணி நேரம் போகிற பழனிக்கு 40 நாள் போயிட்டுருக்கேன், என்ன யாரும் கிடையாது. நீ 4 மணி நேரத்தில் பண்ணி போயிடலாமே, எதுக்கே 40 நாள் போயிட்டுருக்கேன்னு. அது சொன்னேன், இவ்வளவு தர்மங்களும் பண்ணி போக வேண்டியிருக்கையா அப்படின்னு. அதனால ஆளை வச்சு பண்ண வேண்டியதானே அப்படின்னு. என்ன பண்ணுறது, ஆளை வச்சு நான் சாப்பிட்டுக்க முடியலையே அப்படின்னு. உங்களை பேச முடியல போய் தோணு. அவங்க தான் எனக்கு கம்பெனியை வச்சு கொடுத்தாங்க. நீங்கள் அவங்களோட 2 கம்பெனியும் நான் ஒர்க் பண்ணுறேன். இந்த தொடர்பெல்லாம் எப்படி ஏற்படுத்தி வச்சாரு அப்படின்னா அதுக்கு பழையாண்டவர் தான். நான் இங்கே முன்னாடி மேனேஜராக ஜாயின் பண்ணேன். அதாவது ஒரு சில சுவாரஸ்யமான நிகழ்ச்சியில் சொன்னால் உங்களுக்கு பழையாண்டோட அருமை தெரியும். இங்கே ஒரு மேனேஜராக ஜாயின் பண்ணேன். ஜாயின் பண்ணும்போது பெரிய டைரக்டர் ஒரு போர்ட் மீட்டிங் நடக்கும். அப்போ அது ஃபுல்லாக ஐயர் கம்பெனி, டோட்டலாக ஐயர். நான் ஒரு தான் செட்டியார். என்னை வரும்போதே செட்டியார் வா அப்படிம்பாங்க. நான் செட்டியார்னு சொல்கிறேன், அதை எப்படி போட்டுருப்பானோ உங்களுக்கே தெரியும். ஸோ ஒரு நாள் இந்த போர்ட் டைரக்டர் மீட்டிங் போகும்போது ஒரு சூட்கேஸ் தூக்கி போக வேண்டிய டைரக்டர், அந்த தூக்கிட்டு போகிற ஆள் கூட போவார். அவர் ஜிஎம் தான் போவார். அன்னைக்கு அந்த ஜிஎம் வரல. அவர் சொல்லி பார்த்தாரு, பழனிப்பா வாடினார். அவருக்கு வயசு 70, எனக்கு வயசு அப்போ 40. பழனிப்பா வாடினார். நான் என்னடா போர்ட் மீட்டிங் போகணும், நம்ம கூப்பிட்றாங்களே, வச்சு செய்வாங்களே அப்படின்ட்டு, சார் வேலை இருக்கு அப்படின்னு சொல்கிறத செய்யினார். பதிலே சொல்ல முடியாது. நானும் கொண்டு தூக்கிட்டேன். அவர் பின்னாடி போனேன். காரில் போகும்போது சொல்லிட்டு போனார், வாயை பொத்திக்கிட்டு போனாங்க அப்படின்னாரு. செவனேன்னு ஆஃபீஸில் இருந்திருப்பேன் சார், சொல்கிறத செய்யணும்னு சொல்லிட்டேன் அப்படின்னாரு. வாயை திறக்கலாம், சரி சார் அப்படின்னு. எங்கெல்லாம் அப்படி தான் இருக்கும். அதாவது சரி, இன்னும் போர்ட் மீட்டிங் போயாச்சு. நானும் கொண்டு தூக்கி வச்சு உட்காந்துட்டேன். உள்ள 3 டைரக்டர் சொந்த பார்த்தாங்க, பெரிய டைரக்டர் வரல. இவங்க ஒருத்தர் பேசிக்கிட்டு இருந்தாங்க. கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டு இருந்ததுக்கப்புறம் இவங்களுக்குள்ள பேச்சுவார்த்தைகள் நின்று போச்சு. உங்களுக்கே தெரியும், பிராமணரோட ஒரு 3 பேர் சேர்ந்தாங்கன்னா எப்படி இருக்குங்க. யாரை கவுக்கிறதுன்னு இருந்தாங்க, ஒருத்தரையும் ஒன்றும் பண்ண முடியல. அதுக்கப்புறம் எங்கள் டைரக்டர் சொன்னார், எப்போ இப்படி உட்காந்துக்கிட்டு தான் அர்த்தம், பெரியவர் வர வரைக்கும் பழனி நம்ம கூப்பிட்டு ஏதாவது பேர் சொல்லுப்பா அப்படின்னாரு. இவர் தான் போய் என்ன சொன்னார், வாயை பற்றிட்டு வாங்க. அவர் தான் சொன்னார், பழனியை கூப்பிட்டு ஏதாவது பேர் சொல்லுன்னு. பிஏ வந்தான், அவனை கூப்பிட்றாரு சாருன்னா. உள்ளே போனேன், உட்காருன்னாரு. உட்கார்ந்தேன். ஏதாவது பேசுனாரு. எனக்கு சிரிப்பு வந்துருச்சு. போகும்போது பேசாதேன்றாரு, உள்ளே போனோன்னா பேசுன்றாரு, எதையாவது பேசுன்றாரு அப்படின்னு சிரித்தேன். என்ன சிரிக்கலன்னாரு. இல்லை சார், நீங்கள் சொன்னாங்க நான் சிரிச்சேங்க. அப்பா நீ நிறைய இந்த பழனிக்காரன் பழையாண்டவங்க நிறைய சொல்லுவப்பா, நீ அதை சொல்லுப்பான்னு. நீங்கள் பேசிக்கிட்டு இருந்தா கேட்டேன், அதை நினச்சி தான் சிரிச்சேங்க. அடுத்து என்னன்னு அதில் ஒரு டைரக்டர் சொன்னார், அவர் வயசு 80. சிம்சன் ஒன்று உண்டு, 60 வயசுக்கு பிறகு தான் அங்கே வாழ்க்கை ஆரம்பிக்கும். 60 வயசு வரைக்கும் நீங்கள் வந்து சாதாரண ஒரு ஆளாக தான் இருக்கும். 60 வயசுக்கு மேலே தான் ப்ரமோஷன் கொடுப்பாங்க, 60 வயசு மேலே இன்க்ரிமெண்ட் கொடுப்பாங்க. சிம்சன் இந்த அமனிமேஷன் கொடுக்கணும்னா அப்படி தான் இருக்கும். யாராவது தெரிஞ்சவங்க இருந்தாங்கன்னா உங்களுக்கு அது கரெக்டாக தான் தெரியும். ஸோ எல்லாருமே 60 வயசுக்கு மேலே. நான் தான் சின்ன பையன், அவங்க பையனை காட்டி நான் வயசு கம்மி. நான் சொன்னேன், சாமி சொன்னாங்க, அவங்க ஊர் சிவசைலத்தில் நான் தான் வெள்ளி கதவு போட்டேன் சாமிக்கு அப்படின்னாங்க. இப்போ நான் வெள்ளி இது வாங்கி வச்சேன் சாமிக்கு, அங்கேயும் செஞ்சு வச்சேன்னு சொன்னார். எனக்கு அதை நினச்சி தான் சிரிச்சேன். அவங்களுக்கெல்லாம் ஒருத்தர் இன்னும் புரியல, என்னடா இவங்க ஏதோ தப்புறாங்க அப்படின்னு. நான் சொன்னேன், நீங்கள் எதை வச்சு செஞ்சீங்க? நான் செஞ்சேன்னு சொன்னீங்க. நாங்கிற வார்த்தைக்கு எங்கே இடம் இருக்கு? நான்
செஞ்சேங்கிறதே இல்லை. உங்களை வச்சு அவர் செஞ்சுக்கிட்டார். இங்கிருந்து இந்த பணம் வந்துச்சு, அவர் உங்களுக்கு கொடுத்தார். நீங்கள் என்ன கொண்டு வந்தீங்க எடுத்துகிட்டு போகிறதுக்கு எல்லாமே அவன் கொடுத்தது. நம்ம உழைக்கிறோம், அதுக்குள்ள ஊதியத்தை அவன் தான் கொடுக்கணும், அதை வச்சுக்கிறதுக்கு அவன் தான் வழிவிடணும். அதை அவனோட இதுக்கு, அதாவது கோயிலுக்கு செய்கிறதுக்கே நாம் ஒரு புண்ணியம் பண்ணியிருக்கோம். நம்மளை ஏற்றுக்கிறார் அவர். இதுதான் நமக்கு பெருமையை முடியாது. நான் பண்ணியிருக்கேங்கிற வார்த்தையே கிடையாது. நான்கிற வார்த்தை எதுலையும் ஆண்டவனோட அகராதியில் நான்கிற வார்த்தை கிடையாது. நீங்கள் ராமானுஜரை பாருங்கள், நான் வந்திருக்கேன், நான் ராமானுஜருக்கு வந்திருக்கேன், ராமானுஜம் வந்திருக்கேன்னு சொல்ல 17 தவணையும் திருப்பி தான் விட்டார். அடியேன் ராமானுஜம் வந்திருக்கேன்னு சொன்ன போது தான் கதவை திறந்துச்சு. அதனால் நான்கிற வார்த்தைக்கு இங்கே இடமே இல்லை. நீங்கள் எல்லாருமே நான் நீங்கள் நானுக்கு வேலையே கிடையாது அப்படின்னு பின்னாடி தட்டினாங்க. தட்டிட்டு சபாஷ் அப்படின்னாங்க. அதுக்குள்ள பெரிய டேரக்டர் வந்துட்டாரு. நான் சட்டப்படாமல் வெளியே வந்தேன், தப்பிச்சிட்டோன்னு. நான் வெளியே வந்து உட்காந்துருந்தேன். அப்புறம் மனசுக்குள்ள ரொம்ப சங்கடம். என்னடா இருக்குது, நம்ம போய் முன்னாடி போய் பேசி வந்துடுறேன் அப்படின்னு. மீட்டிங்லாம் முடிஞ்சது, காரில் ஏறிட்டோம். என் டேரக்டர் பேசவே இல்லை. அதை பற்றி வந்தார். உள்ளே போய் போட்டி தூக்கி வச்சேன் அப்படின்னு சொன்னோன்னே சொன்னேன், போயிட்டு வரேன் சார், என்ன ரொம்ப ஓவராக பேசுகிற நீ அப்படின்னு. என்னோட ஒரு பழக்கம் ஒன்று உண்டு. நான் நேரே சொல்லிவிடுவேன். நீ என்னோட அட்வான்டேஜாக தான், என்னோட டிஸ்அட்வான்டேஜாக தான், எதையும் நேரம் சொல்லிவிடுவேன். சார் நீங்கள் போகும்போது என்னை பேசாதேன்னு சொல்லி கூட்டு போனீங்க, அங்கே போய் உட்காந்தோன்னே எதையாவது பேசுனீங்க, இங்கே வந்தாலும் ஓவராக பேசுகிறீங்க. நான் எதை சார் எடுத்துக்கிறது? மேற்கொண்டு நீங்கள் வேறு சொல்லுவீங்க, சொல்கிறத கேள்வி, எதை சொல்கிறத கேட்குறது அப்படின்னு. போய்வாப்பா, நீ எப்படி வச்சு செய்ய போகிறாங்களோ தெரியல, நீ பாட்டுக்கு எனக்கு, அதாவது இவருக்கு அங்கே இருக்கவங்களோட பாலிடிக்ஸ் இருக்கும், அது எல்லாத்தையும் விடுறது தான். நான் தான் அவர் வந்து என்னை சொல்லி கொடுத்து நான் கூட்டு வந்திருப்பேன்னு அவங்க நினச்சிருப்பாங்க அப்படின்னு ஒரு ஃபீல் பண்ண ஆரம்பிச்சார். ஸோ அவர் மட்டம் தட்டுறதுக்காக என்னை பயன்படுத்திட்டாரு அப்படின்னு அவங்க நினச்சிருப்பான்னு. சரி கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்தார். சரி சார், அது ஒரு 4 நாள் போச்சு. மெயின் ஆஃபீஸ்லேருந்து என்னை கூப்பிட்டு விட்டாங்க. சீஃப் டைரக்டர் உங்களை பார்க்கணுங்கிறாங்க. இப்போ போய் சொன்னேன், சார் நம்ம பார்க்கணுங்கிறாங்க, பிஏ ஃபோன் பண்ணுறாங்க. நான் அன்றைக்கே நினச்சேன், வச்சு செய்வார், தலையை கொஞ்சம் பேசாமல் இரு அப்படின்னு. சரி சார், நேரம் கூட போனேன். போனோன்னா பிஏல போய் சொன்னேன், சார் பார்க்க சொல்லியிருக்காரு அப்படின்னு. வெளியில் உட்கார சொல்லியிருந்தாங்க. கொஞ்சம் நேரத்தில் உள்ள கூப்பிட்டாரு. உள்ள கூப்பிட்டோன்னா போய் நின்றுட்டு இருந்தேன். உட்காருன்னாரு. நான் போய் உட்கார்ந்தேன். பேர் என்னன்னாரு. என் பேர் என்ன கூப்பிட்டாரு. பேர் என்னன்னாரு. பழனியும் படிச்சார். அப்படியா, நீ செட்டியாராயா அப்படின்னாரு. ஆமாம் சார் அப்படின்னு பார்த்தேன். பேசுதான் கேட்டேன். ஒரு பிளான் கழிக்காம நான் கொடுக்கணும்னு நினச்சேன், நீ கொடுத்துட்ட. உங்கள் பள்ளியாளர் தான் கொடுத்துருக்காரு. இவங்கெல்லாம் நான் ரொம்ப ஆடுனாங்க, உன்னை வச்சு கிளாஸ் எழுதி விட்டாரு. எனக்கே ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. நீங்க மீனாட்சி வந்துறியா அரோரா சொன்னேன். சார் நான் பழனி போகிறேன், 1 மாதம் போயிடுவேன், நீங்கள் இல்லைன்னு என்னை திட்டுவீங்க அப்படின்னு. சரி என்ன பண்ணலாங்கிற, நீங்கள் என்ன செய்யணும் செய்யுங்க சார், ஒன்றே ஒன்று தான், நீ சட்டப்படாமல் அனுப்பிச்சிருங்க சார். நீ போய் வா, உனக்கு ப்ரொமோட் பண்ணியிருக்கேன். யூ வில் பி ப்ரொமோட்டட் அஸ் சீனியர் மேனேஜர் வித் எஃபெக்ட் ஃப்ரம் ஃபர்ஸ்ட். ஆனால் உங்கள் டேரக்டர் தெரியாது, நீ பேசாமல் போனேன். சரி சார் வந்தேன். நான் ஆஃபீஸ் வந்தேன். இவர் கேட்டார், என்ன பண்ணாருன்னாரு. நீங்கள் சொன்ன மாதிரி வச்சு செஞ்சார் சார்ங்க. எனக்கு தெரியும் அப்படிதான் பண்ணுவார். நீ என்ன பண்ண, நீங்கள் சொன்னால் சார் கேட்டேன், பேசாமல் இருந்தேன் சார்ண்ணே. நல்லது, நீ படிச்சுக்குவ அப்படின்னாரு. சந்தோஷம் சார்ந்துட்டு அவர் பேசி 70 காலத்துக்கு கொண்டு வந்தேன். ஏன்னா அந்த புண்ணியமாக இந்த பையன் தூக்கினால தான் எனக்கு ப்ரமோஷன் எனக்கு கிடைக்காது. அதுக்கு நான் பண்ணி சொன்னேன், இந்த 4 வார்த்தையில் ஒரு வார்த்தையை சொல்லியிருந்தேன். பழனிக்கு எவ்வளோ தரங்களை செய்கிறாங்க, ஒருத்த கூட நான் பண்ணேன்னு சொன்னதில்லை, ஆண்டவர் பண்ண வச்சார். ஆண்டவருக்கு செய்கிறோம், செய்கிறேன்னு சொல்கிறதில்ல, செய்கிறோம். ஆண்டவருக்கு செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இதான் நம்ம சொல்கிறோம். நான் செஞ்சேன்னு சொல்கிறதில்லைன்னு சொன்னேன். அதை நினச்சிக்கிட்டே வந்தேன். அடுத்தது ஒரு 31ஆம் தேதி நோட்டீஸ் பண்ண போட்டிருந்தாங்க. அதில் எப்படி ப்ரொமோட்டட் ஏஜிஎம்னு போட்டுருந்துச்சு. அவர் எனக்கு சீனியர் மேனேஜர் சொன்னார், அதுவும் இல்லை இதுவும் இல்லை, ஏஜிஎம்னு போட்டுருந்துச்சு. என் டேரக்டர்
அப்புறமா கொண்டாந்துருவார். இது எனக்கு என்ன தொடர்பு இருக்கு, நான் நீ போகணும்னு அவசியம் என்ன, இதில் எனக்கு என்ன பாட்டுருக்கு, நமக்கு சேரணும்னா யாருக்கிட்டே தந்துடுவார். நமக்கு என்ன வேணுமோ அவர்கிட்ட கேட்டால் போதும். இதுக்கப்புறம் தான் இவர்கிட்ட மொத்தமாக அடிமையான இவரை விட்டால் வழி இல்லை அப்படின்னு முடிவு வந்தேன். முடிஞ்ச அளவுக்கு நம்மளால் என்ன ஹெல்ப் பண்ணுவோம். ஆக்சுவலாக சொன்னால் 36 மணி நேரம் தூங்கலைன்னாங்க. 6 நாள் நடைபயணம் போகும்போது 5 மணி நேரம் மொத்தத்தில் தூங்கணும். என்னோட சேர்ந்து ஒரு 100 பேர் தூங்கவே இல்லை. இந்த 100 பேர் தூங்காமல் இவ்வளோ வேலை பார்த்ததுனால தான் இந்த 330 காவடியும் ஒரு துளி கூட வெயில் அடிவிடாமல் 100 வருஷ சரித்திரத்தில் இல்லாமல் நாங்கள் உப்பாருக்கும் ரெடியாச்சத்திரத்துக்கும் 9:30 மணிக்கு போய் சேர்ந்தோம் காலையில். பணியாளரோட கிருபையும் எல்லாரோட தர்மங்களும் உழைப்பும் பணியாளரோட கிருபையும் தான். அதனால் இந்த தர்மத்தை நல்லா நடத்துங்க, நல்லா பணியாளர் செய்யுங்க, பிள்ளைகளை கூட்டுவாங்க. ஊரில் குலதெய்வத்தை விட்டுறாதீங்க. நம்ம படப்புச்சாமி குலதெய்வங்கள் நம்மளோட முன்னோர் செஞ்ச தர்மங்கள். இதை செஞ்சு பணியாளரை கெட்டியாக பிடிச்சிக்கிட்டா நினைச்சதெல்லாம் தருவார். உங்களோட பிரார்த்தனைகளெல்லாம் நல்லா நிறைவேறும். நல்ல குழந்தை குடியை கொடுத்து நல்ல மாப்பிள்ளை மக நல்ல எல்லாரும் சந்தோஷமாக இருக்கிற மாதிரி ஒரு அனுகிரகம் பண்ணுவார். உங்கள் எல்லாருக்கும் பணியாளர் ஆசீர்வாதம்.